வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்று உங்களுடைய மனசுக்குள் நீண்ட நாட்களாக பதுங்கிக் கிடக்கும் ஒரு உண்மையை பற்றி நாம ஆழமாக பேசப் போகிறோம். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் மெதுவாக நடக்கும். ஆனால் சில மாற்றங்கள் ஒரே நேரத்தில் நம்ம மனதையும் நம்பிக்கையையும் உறவுகளையும் குலைக்கக்கூடியதாக இருக்கும். சமீப காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான அமைதியின்மை, விளக்கம் தர முடியாத தனிமை, யாரோ ஒருவர் மெதுவாக உங்களிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்களோ என்ற உணர்வு உங்களை உள்ளுக்குள் அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கலாம். இதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக சுமந்து கொண்டிருப்பவர்கள்தான் நீங்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் யாரையும் எளிதாக காயப்படுத்த மாட்டார்கள். தங்களுடைய வலியை கூட சிரிப்பின் பின்னால் மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் இப்போது அந்த சிரிப்புக்குள் ஒரு சோர்வு இருக்கிறது. மனதுக்குள் ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் இவ்வளவு உண்மையாயிருந்தும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி. நீங்கள் ஒருவருக்காக உங்கள் நேரத்தை விட்டீர்கள், உங்கள் தூக்கத்தை விட்டீர்கள், உங்கள் ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்து அவர்களுடைய சந்தோஷத்திற்காக வாழ முயன்றீர்கள். ஆனால் காலம் மாறும்போது மனிதர்களின் மனமும் மாறுகிறது. முன்னால் உங்களை தேடி வந்தவர்கள் இப்போது உங்களிடம் பேசவே நேரமில்லாத மாதிரி நடந்து கொள்கிறார்கள். முன்பு ஒரு நாள் பேசாமல் இருந்தால் கூட பதட்டப்படுபவர்கள் இப்போது பல நாட்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நீங்கள் கேட்காமல் அவர்கள் பேச மாட்டார்கள். நீங்கள் அழைக்காமல் அவர்கள் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். இது சாதாரண மாற்றமில்லை. ஒரு உறவின் உள்ளே உணர்ச்சி குறைய ஆரம்பித்தால் முதலில் வார்த்தைகள்தான் குறையும். அதன் பிறகு அக்கறை குறையும். பின்னர் முக்கியத்துவம் குறையும். கடைசியில் அந்த உறவு பெயருக்கு மட்டும் இருக்கும். சமீபமாக நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒரு காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சிறிய விஷயங்களையும் கூட உங்களிடம் பகிர்ந்தவர்கள் இப்போது பல விஷயங்களை மறைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது அவ்வளவு முக்கியமில்ல, சொல்ல மறந்துட்டேன், பிஸியாக இருந்தேன் என்ற வார்த்தைகள் அதிகமாக கேட்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் உண்மையில் அவர்கள் பிஸியாக இல்லை. அவர்கள் மனதில் முன்னுரிமை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கியவர்கள் இப்போது உங்களிடம் பேசுவதற்கே சோர்வாக நடக்கிறார்கள். நீங்கள் மட்டும் அந்த பழைய அன்பை இன்னும் பிடித்து கொண்டு நிற்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய பெரிய பலமும் அதே நேரத்தில் பெரிய பலவீனமும் கூட. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு உறவை உடனே விட்டுவிட மாட்டார்கள். எவ்வளவு காயப்பட்டாலும் சரி, ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். அதனால்தான் பலர் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் மன்னிப்பீர்கள் என்று தெரியும். நீங்கள் மீண்டும் பேசுவீர்கள் என்று தெரியும். நீங்கள் சண்டையை நீட்டிக்க மாட்டீர்கள் என்று தெரியும். அதனால்தான் தவறு செய்தவர்களுக்கு கூட உங்களை இழக்கும் பயம் குறைந்து விடுகிறது. இது உங்கள் குறை இல்லை. நீங்கள் அன்பை மதிப்பதால் இப்படிச் செய்கிறீர்கள். ஆனால் எல்லாரும் அந்த அன்பின் மதிப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒருவரின் நடத்தை மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசும் விதம் மாறுகிறது. முன்பு இருந்த பொறுமை இல்லை. சிறிய விஷயத்திற்கே கோபம் காட்டுகிறார்கள். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் குறை தேடுகிறார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் ஏன் அமைதியா இருக்க என்று கேட்பார்கள். நீங்கள் பேச ஆரம்பித்தால் அவ்வளவு பேச வேண்டிய அவசியமா என்று கேட்பார்கள். இதெல்லாம் சாதாரணமல்ல. மனதில் விலகல் ஆரம்பித்த மனிதர்கள் முதலில் நடத்தில் மாற்றத்தை காட்டுவார்கள். உங்களுக்குள் இன்னொரு பெரிய வலி என்ன தெரியுமா? நம்மிடம் மட்டும் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ற கேள்வி. மற்றவர்களிடம் அவர்கள் சிரித்து பேசுவதை பார்க்கும்போது உங்களுக்குள் ஒரு உடைப்பு உருவாகிறது. நான் தப்பா என்று உங்களை நீங்களே சந்தேகிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் உண்மையை சொன்னால் எல்லா பிரிவுக்கும் காரணம் தவறு அல்ல. சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்தை தேர்வு செய்கிறார்கள். புதிய விருப்பங்கள், புதிய மனிதர்கள், புதிய ஆசைகள், இவை வந்த பிறகு பழைய உறவுகளின் மதிப்பு குறைந்து விடுகிறது. அந்த மாற்றத்தை நேராக சொல்ல துணிவில்லாதவர்கள் தேவையில்லாத சண்டைகளை உருவாக்கி விலக முயற்சி செய்கிறார்கள். ஒரு உறவு உடையும் முன் சில அறிகுறிகள் தெளிவாக தெரியும். உங்களை பற்றிய அக்கறை குறையும். உங்கள் மகிழ்ச்சியை கேட்க மாட்டார்கள். நீங்கள் சோகமாக இருந்தாலும் கவனிக்க மாட்டார்கள். நீங்கள் பேசும்போது பாதி மனதோடு கேட்பார்கள். உங்கள் பிறந்த நாள், முக்கியமான நாள், நீங்கள் எதிர்பார்த்த சிறிய விஷயங்கள் கூட அவர்களுக்கு பெரிதாக தோன்றாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் வாழ்க்கையில் மற்ற விஷயங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குவார்கள். அங்கேதான் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் இல்லாதது பிரச்சனை அல்ல. மனதில் இடம் குறைந்துவிட்டது என்பதுதான் உண்மை. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள்.
வெளியில் எவ்வளவு தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு குழந்தை மனசு உங்களிடம் இருக்கும். அதனால்தான் யாராவது விலக ஆரம்பித்தாலே உங்கள் மனம் உடைந்து போகிறது. நீங்கள் அந்த மனிதரை மட்டும் இழப்பதில்லை, அவர்களோடு கட்டிய கனவுகளையும் இழக்கிறீர்கள். அதனால்தான் இந்த வலி அதிகமாகத் தெரிகிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யாராவது உங்களை விட்டு விலகுவது உங்கள் மதிப்பு குறைந்துவிட்டது என்பதற்கான அடையாளம் அல்ல. சிலர் உங்கள் வாழ்க்கையில் வருவது ஒரு காலத்திற்கு மட்டும். அவர்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் என்றால் அவர்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுதான். சில நேரங்களில் கடவுள் சில மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது நம்மை காப்பாற்றத்தான். நாம் பார்க்காத விஷயங்களை காலம் பார்த்து கொண்டிருக்கும். நீங்கள் அதிகமாக நம்பிய ஒருவர்தான் உங்களை அதிகமாக காயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இப்போது நடக்கும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே என்று வாழ்க்கை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இனி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலில் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்க வேண்டும். யாராவது பேசவில்லை என்றால் அவர்களை தேடி ஓடாதீர்கள். உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் யாருக்காகவும் உங்களை இழக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் அமைதியை காக்கும் மனிதர்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சந்தேகப்படுத்தும் மனிதர்களை விட உங்களை நம்பிக்கை கொள்ள வைக்கும் மனிதர்கள்தான் முக்கியம். மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு உங்களுடைய மனதில் பெரிய தெளிவு வரும். யார் உண்மையாக இருந்தார்கள், யார் நடிப்பாக இருந்தார்கள் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சில உறவுகள் தானாகவே விலகும். சில மனிதர்கள் முகமூடி கழற்றி உண்மையான முகத்தை காட்டுவார்கள். முதலில் அது உங்களுக்கு வலியாக இருக்கும். ஆனால் காலம் சென்ற பிறகு நல்லதே நடந்தது என்று நீங்களே நினைப்பீர்கள். ஏனென்றால் பொய்யான உறவுகளை பிடித்து கொண்டு வாழ்வதை விட உண்மையை தெரிந்து தனியாக வாழ்வது நல்லது. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்லவர்கள் வரப்போகிறார்கள். உங்களை மதிக்கும் மனிதர்கள் வரப்போகிறார்கள். உங்கள் அமைதியை குலைக்காமல் உங்கள் மனதை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர்கள் வரப்போகிறார்கள். ஆனால் அதற்கு முன் நீங்கள் கடந்த கால வழியை விட வேண்டும். உங்களை காயப்படுத்திய நினைவுகளை பிடித்துக்கொண்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. அதனால் இந்த காலத்தை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள். இது ஒரு புதிய ஆரம்பம். நீங்கள் இழந்தது மனிதர்கள் மட்டுமல்ல, அவர்களை பற்றிய உங்கள் மாயை. அதனால் அழ வேண்டாம். சில பிரிவுகள் நம்மை உடைக்க வரவில்லை, நம்மை விழிக்க வைக்கத்தான் வருகிறது. இனிமேல் யாராவது உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர்களின் வார்த்தையை விட நடத்தையை கவனியுங்கள். அன்பு சொல்லுவதில் இல்லை, தொடர்ந்து காட்டுவதில்தான் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல மனசு ஒரு பலவீனமில்லை, அது அரிதான வரம். எல்லாரும் உண்மையா அன்பு கொடுக்க முடியாது. நீங்கள் கொடுத்தீர்கள், அதற்காக ஒரு நாளும் வருத்தப்படாதீர்கள். தவறான மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம், ஆனால் சரியான மனிதர்கள் உங்களை தேடி வந்து சேருவார்கள். அந்த நாள் வரை உங்களை நீங்களே காதலியுங்கள். உங்கள் மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மதிப்பை யாருக்காகவும் குறைக்காதீர்கள். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் உடைந்து போனாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி கொண்டவர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இப்போது கவனிக்க வேண்டும். சமீப காலமாக உங்களுடைய மனசு காரணமே இல்லாமல் அதிகமாக சோர்ந்து போகிறது. கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை போல ஒரு உணர்வு வருகிறது. யாரோ உங்களோடு பேசிக்கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் என்ன உண்மையா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கூட இல்லையே என்ற வெறுமை மனதை தின்னிக்கொண்டே இருக்கும். இந்த உணர்வு சாதாரணமில்லை. நீண்ட நாட்களாக நீங்கள் மன அழுத்தத்தை அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் இது. நீங்கள் எல்லோருக்கும் துணையாக இருந்தீர்கள். யாராவது அழுதால் ஆறுதல் சொன்னீர்கள். யாராவது தோற்றால் தைரியம் கொடுத்தீர்கள். யாராவது நம்பிக்கை இழந்தால் அவர்களை தூக்கி நிறுத்தினீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் அருகில் இல்லையே என்ற உணர்வுதான் உங்களை அதிகமாக காயப்படுத்துகிறது. நான் எல்லாருக்காக இருந்தேன், ஆனா எனக்காக யாரு என்ற கேள்வி இரவு நேரங்களில் உங்களை தூங்க விடாமல் செய்யும். அதனால்தான் இப்போது நீங்கள் பழைய மாதிரி சிரிக்க முடியாமல் தவிக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைங்க. எல்லாருக்கும் நல்லவங்க இருக்க முயற்சி பண்ணும் மனிதர்களுக்கு வாழ்க்கை அதிகமான சோதனைகளை தரும். ஏனென்றால் அவர்கள் இல்லை என்று சொல்லத் தெரியாதவர்கள். அதனால் பலர் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி கொண்டு வேலை முடிந்ததும் விலக ஆரம்பித்திருக்கிறார்கள். இது காதலில் மட்டும் இல்லை,
நண்பர்கள், உறவினர்கள், வேலையிடம், தொழில், எங்க பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க முக்கியம் கொடுத்தவர்கள் உங்களை சாதாரணமா எடுத்துக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாங்க. முன்னாடி உங்களோடு பேச ஒரு வாய்ப்பு தேடியவர்கள் இப்போது உங்களுடைய மெசேஜுக்கு கூட தாமதமா பதில் தருவாங்க. நீங்க பேசும்போது கவனிக்காம இருப்பாங்க. நீங்க சொல்வத பாதியில கேட்டு வேற விஷயத்துக்கு மாறிடுவாங்க. இது எல்லாமே ஒரு மனவிலகலின் அறிகுறி. ஆனா துலாம் ராசிக்காரர்களின் பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு மாற்றம் நடந்தாலும் கூட அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று நினைத்து மீண்டும் அவர்களையே நியாயப்பாயப்படுத்துவீர்கள். அதுதான் உங்களுடைய தூய மனசு. ஆனா இந்த உலகம் எல்லாருடைய மனசையும் மதிக்காது. சிலர் உங்களுடைய அமைதியை பலவீனம் நினைப்பாங்க. நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள், எதையும் மனசுக்குள் வைத்துக் கொள்வீர்கள். இறுதியில் மீண்டும் அவர்களிடம் பேசுவீர்கள் என்று தெரிந்ததால்தான் சிலர் உங்களை எளிதாக காயப்படுத்துகிறார்கள். ஆனால் இப்போது காலம் உங்களை மாற்றப் போகிறது. இனிமேல் யாராவது உங்களை மதிக்காமல் நடந்தால் உங்கள் மனசு அவர்களிடமிருந்து மெதுவாக விலக ஆரம்பிக்கும். இந்த மாற்றம் முதலில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் கவனித்திருக்கலாம், சமீபத்தில் பழைய நினைவுகள் அதிகமாக மனதில் வர ஆரம்பித்திருக்கும். ஒரு காலத்தில் உங்களை சிரிக்க வைத்த மனிதர்கள் இப்போது நினைவாக மட்டும் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தைகள், கொடுத்த வாக்குறுதிகள், பகிர்ந்த கனவுகள், இவையெல்லாம் இப்போது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நாள்கள் திரும்ப வருமா என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் உண்மையில் வாழ்க்கை பழைய மனிதர்களை திரும்பத் தருவதற்காக அல்ல, புதிய உண்மைகளை கற்றுக் கொடுப்பதற்காக முன்னே நகர்கிறது. மேலும் இன்னொரு விஷயம் நடக்கலாம். நீங்க விலகி போயிடுவார்கள்னு நினைச்ச சில மனிதர்கள் திடீர்னு மீண்டும் உங்களை தேடி வரலாம். பேச முயற்சி செய்யலாம், பழைய நினைவுகளை கூறலாம். ஆனால் இந்த முறை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் திரும்ப வருவது அன்புக்காக இல்லை. சிலர் தனிமைக்காக வருவார்கள். சிலர் அவர்களுடைய தேவைக்காக வருவார்கள். சிலர் உங்களுடைய நல்ல மனசை மீண்டும் பயன்படுத்த வருவார்கள். அதனால் இந்த முறை உங்கள் மனதை விட உங்கள் அறிவை அதிகமாக கேளுங்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. இதுவரை நீங்கள் மற்றவர்களின் உணர்வுகளை காப்பாற்றிக் கொண்டே வாழ்ந்தீர்கள். இனிமேல் உங்கள் மன அமைதிக்காக வாழ கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதுவே உங்களுடைய புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக விலகிப் போகும். முன்பு போல எல்லாரிடமும் உங்கள் மனதை திறந்து பேச மாட்டீர்கள். யார் உண்மையாயிருக்கிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். யார் தேவைக்காக வருகிறார்கள், யார் அன்புக்காக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த தெளிவு உங்களை மனதளவில் மிகவும் வலிமையானவராக மாற்றும். இன்னும் ஒரு விஷயம், உங்களை காயப்படுத்தியவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்காக உங்களை இழக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள். அந்த அனுபவம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் இன்னும் பலமுறை உடைந்து போயிருப்பீர்கள். அதனால் நடந்ததை குறித்து வருந்தாதீர்கள். எல்லாமே உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றிக் கொண்டிருக்கிறது. வரப்போகும் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் வரும். மன அழுத்தத்தை தாண்டி மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியும் வரும். நீண்ட நாட்களாக நின்று போன சில விஷயங்கள் மீண்டும் நகர ஆரம்பிக்கும். உங்களை மதிக்கும் மனிதர்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார்கள். நீங்கள் இழந்த அன்பை விட உண்மையான அன்பு கிடைக்கும். நீங்கள் இழந்த மரியாதையை விட பெரிய மரியாதை கிடைக்கும். ஆனால் அதற்கு முன் கடந்த காலத்தை மனதிலிருந்து வெளியேற்ற வேண்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க துலாம் ராசி அன்பர்களே. உடைந்த மனசு கொண்ட மனிதர்கள்தான் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். காயப்பட்டவர்கள்தான் மற்றவர்களின் வலியை உணர்வார்கள். அதனால் உங்கள் நல்ல மனசை ஒருபோதும் மாற்றாதீர்கள். ஆனால் யாருக்கெல்லாம் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் இனிமேல் கவனமாக தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. உண்மையான வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாகப் போகிறது. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். இரவு எவ்வளவு இருண்டாலும் காலை வந்தே தீரும். அதேபோல உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல நேரம் வந்தே தீரும். இன்று நீங்கள் சந்திக்கும் பிரச்சனை நாளை உங்கள் வெற்றிக்கான காரணமாக மாறலாம். அதனால் எந்த நிலையிலும் நம்பிக்கையை விடாதீர்கள்.
இந்த ராசிக்காரர்கள் மனசு நல்லது, ஆனா பல நேரங்களில் அமைதியாக கஷ்டப்படுவார்கள். யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள் அழுவார்கள். ஆனால் நினைவில் வைங்க, உங்களுடைய பொறுமைக்கும் நல்ல மனசுக்கும் கடவுள் கண்டிப்பாக ஒரு பெரிய பரிசு வைத்திருக்கிறார். இன்று இந்த வீடியோ உங்க கண்களுக்கு வந்தது சாதாரணமில்லை. இது ஒரு அறிகுறி. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கப் போகிறது என்பதற்கான சின்னம். நீங்கள் நினைத்த காரியம் தாமதமாகலாம், ஆனா தோல்வியாக மாறாது. காத்திருங்கள், சரியான நேரத்தில் அதிசயம் நடக்கும். பலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். சில இடங்களில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கூட தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையான வைரம் எப்படி நெருப்பில் சோதிக்கப்படுகிறதோ அதேபோல வலிமையான மனிதர்களை வாழ்க்கை சோதிக்கும். அதனால் இனிமேல் பயப்படாதீர்கள். தலையை உயர்த்தி நடங்க. உங்களை தாழ்த்து நினைத்தவர்களுக்கு உங்கள் வெற்றியே பதிலாக இருக்கட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து நல்லது நடக்கப் போகிறது என்று மனசார நம்புங்க. அந்த நம்பிக்கைதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு ஆதரவு தாருங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏனெனில் இந்த ஒரு தகவல் அவர்களின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும். மேலும் தினசரி ராசிபலன், ஆன்மீக தகவல்கள், வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம், சந்தோஷம், ஆரோக்கியம், நிம்மதி எல்லாமே பெருகட்டும். கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.